ஹலோ மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ மூணாறில் 2வது நாள். மூணாறில் இருக்கிற ரொம்ப அழகான இடங்களுக்கெல்லாம் நம்ம போக போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த டீ எஸ்டேட்டில் போய் ஒரு டீ குடிக்கணும்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை. அது மட்டும் இல்லை, ஃபேமிலியோட ரொமான்டிக்காக ஒரு ஸ்பீட் போட்டில் ஃபேமிலியோட ஒரு ரொமான்டிக்கான ஒரு த்ரில்லான ஒரு ரைடு வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் ரொம்ப நாள் கழிச்சு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ மூணாறில் 2வது நாள் பார்த்தீங்கன்னா நம்ம டாப் ஸ்டேஷன் போகிறோம். போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஃபோட்டோ பார்த்தீங்களா என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பிளேஸ். அதாவது இந்த இடத்துல நின்று நிறைய பேர் ஃபோட்டோ எடுப்பாங்க. இந்த இடத்துல இருந்து ஃபோட்டோ எடுத்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு வியூ. இந்த தேயிலை எஸ்டேட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள், செமையாக இருக்குங்க. காலையிலேயே நம்ம வெள்ளனை எழுந்திரிச்சி குளித்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு 6:30க்கெலாம் ரூம்லேருந்து கிளம்பிட்டு இப்போது டாப் ஸ்டேஷன் போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா மாட்டுப்பட்டி டேம் இருக்குது, போட்டிங் இருக்குது, அப்புறம் எக்கோ பாயிண்ட் இருக்குது, அப்புறம் இன்னும் 2-3 பிளேஸ் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ ஸ்பாட். இந்த ஃபோட்டோ ஸ்பாட்டுக்கு வந்தீங்கன்னா நார்மல் டைமில் வந்தீங்கன்னா இங்கே நிறைய கடைகள்லாம் இருக்கும். இப்போ அதிகாலைனால யாருமே இல்லை. நிறைய மிஸ்ட்டும் இருக்குது. பின்னாடிலாம் பார்த்திங்கன்னா தெரியுங்க, இந்த பக்கம் மலை மறைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய மிஸ்ட் இருக்குது பார்க்குறதுக்கு. வாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஆனால் பைக்கில் வந்தால் இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். பைக் வச்சுருக்குங்க, கண்டிப்பாக பைக்கில் ட்ரை பண்ணுங்கள். ரோடும் சூப்பராக இருக்குது தேனியிலேருந்து. இப்போ நம்ம டாப் ஸ்டேஷன் போகலாம் வாங்க. மூணாறு வந்து பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த ஆபத்தும் அதிகமாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா மண் சரிவு ஏற்பட்டிருக்கு. இந்த ரோடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவங்க இப்போ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அழகான வளைவுகள் வந்து ஆபத்தாக கூட முடியலாம். அதனால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து வண்டியை ட்ரைவ் பண்ணுங்கள். இந்த ஏரியா ஃபுல்லாமே மண் சரிவு இருந்த இடம். பாருங்கள் எவ்வளோ ஒரு டிராஃபிக் நிற்கிதுன்னு சொல்லிட்டு. நாங்கள் வரும்போது தான் இந்த மண் சரிவு ஏற்பட்டுச்சான். நமக்கு வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு த்ரில்லாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த மேகம், இந்த அழகுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை விடவே இல்லைங்க. இன்னும் போகணும் அப்படிங்கிற சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. நம்ம அடுத்ததாக நம்ம பயணத்துக்கு தொடர்ந்து போய்கிட்டே இருக்கோம். என் மூஞ்ச பார்த்தாலே தெரியும் ரோடு எந்த அளவுக்கு டேஞ்சராக இருக்குன்னு. ஏன்னா அந்தளவுக்கு வந்து வளைவுகள் வந்து இருந்துச்சு. பொதுவாகவே இந்த மாதிரி இடங்களுக்குலாம் வந்தீங்கன்னா காலையிலையும் சாயங்காலம் தான் அந்த கிளைமேட்டு செம்மையாக இருக்கும். அதனால் காலையிலே வெள்ளனா கிளம்பிடுங்க. நாங்கள் வந்து ரூமில் இருந்து ஒரு 6:30க்கெலாம் கிளம்பி ஃபோட்டோ ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாட்டுப்பட்டி டேம், எக்கோ பார்க், அதுக்கு மேலே வந்து டாப் ஸ்டேஷன் இருக்குது. இந்த இடத்துக்குலாம் போகலாம். அதுக்கப்புறம் போட்டிங் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். போட்டிங் வந்து 9 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணணும்னு கேள்விப்பட்டேன். ஸோ நம்ம இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாமே இந்த ரோடை வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் ரேப்பில் போட்டிருப்பேன். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு அழகாக இருந்துச்சு. மாட்டுப்பட்டி டேமை ரீச் பண்ணியாச்சு. இதை கிராஸ் பண்ணி நம்ம அடுத்தது எக்கோ பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் டாப் ஸ்டேஷனு. ஸோ நம்ம போகும்போது டாப் ஸ்டேஷன் ஃபஸ்ட்டு போயிட்டு அதுக்கப்புறம் திரும்பி ரிட்டர்ன் வரும்போது ஒவ்வொரு இடமா பார்க்கலாம். இதாங்க மாட்டுப்பட்டி டேமு பாருங்கள். முடிஞ்சால் போகலாம். மக்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்க வந்து யானை புல்வெளின்னு சொல்லி சொல்லுவாங்க. எலஃபண்ட் கிராசிங் நிறைய கிராஸ் பண்ணோம். நாங்கள் காலேஜ் படிக்கும்போது வந்திருக்கோம். தண்ணி குடிக்கிற யானை வர இடமா இது. பார்த்தீங்கன்னா நம்ம எக்கோ பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் எக்கோ பாயிண்ட்டு. எக்கோ பாயிண்ட்டில் வந்து நீங்கள் அங்கேருந்து உங்கள் பேரை கற்றுனீங்கன்னா 3 வாட்டி திரும்பி கேட்குமா. அதாவது எக்கோ அடிக்கும்ல, அதான் எக்கோ பாயிண்ட். ரோடு வேறு லெவலில் இருக்குங்க. இங்கே பாருங்களேன், 2 பக்கம் மரம். இயற்கை வந்து அள்ளி தந்துருக்குங்க. ஆபத்தானதும் கூட. அந்த காட்டுக்குள்ளேயும் கிராமம் மக்கள்லாம் இருக்காங்க. ஒரு வழியா நம்ம கேட்காம அங்கேயும் கரெக்டாக வந்து நிப்பாட்டி இங்கே தான் எங்கெங்கே டாப் ஸ்டேஷன் கேட்டால் இதான் டாப் ஸ்டேஷன் சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக அவங்க கேட்கலன்னா நான் அடுத்தபடி போய்கிட்டே இருக்க வேண்டியதான். எங்கே பெட்ரோல் இல்லாமல் நிற்கிதோ வண்டி, அங்கே தான் நமக்கு டாப் ஸ்டேஷன். இங்கே ஒரு டீ கடை இருக்குது. இங்கே இறங்கி ஃபோட்டோ எடுக்கணும். இங்கே பாருங்கள் மக்களே, இதுதான் அவங்க டாப் ஸ்டேஷன் சொல்லி இந்த ஆட்டோக்காரர் சொன்னார். ஆனால் நான் வீடியோவில் பார்த்த வரைக்கும் இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்கா. இங்கேருந்து போய் இந்த மலைக்கிட்ட நிற்பாங்க. இதுதான் டாப் ஸ்டேஷன் சொல்லி சொன்னாங்க. எனக்கு தெரியல, நான் இன்னொரு வாட்டி வேணால் கேட்குறேன். மூணாரோட டாப் ஸ்டேஷன் இதுதான். அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் டாப் ஸ்டேஷனாக. அதாவது அங்கே வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது. அங்கே உள்ளே போகிறதுக்கு 100 ரூபா டிக்கெட்டாக நம்ம டீ கடானே சொன்னார். அது கீழே போய் பார்த்தாலும் அதே வியூ தான் தம்பி, இங்கேருந்து பார்த்தாலும் அதே வியூ தான் தம்பி அப்படின்னாப்புல. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வண்டியிலேருந்து வந்த வரைக்கும் எல்லாமே ஒரே வியூவாக தான் தெரியுது. எதுவும் டிஃப்ரெண்ட்டாக தெரியல. ஆனால் நல்லா இருக்குங்க உண்மையிலேயே. எந்த பக்கம் திரும்பினாலும் டீ எஸ்டேட்டு நல்லா க்ரீனாக, செம கூலிங்காக, டெம்பரேச்சரு செமையாக இருக்குது. நம்ம டீயை வாங்கிட்டு அப்படியே இந்த பக்கம் அப்படி போயிட்டு பார்த்துட்டு வருவோம். கீழே டீ எஸ்டேட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இலையெல்லாம் நல்லா க்ரீனாக இருக்குது. சவுதி அரேபியாவில் வெறும் நம்ம
அந்த பாலைவன மண்ணே பார்த்துட்டு இங்கே வரும்போது எங்கள் கண்ணுக்கு வந்து பளிச்சுன்னு ஒரு இது தெரியுது. நீங்களும் நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வெறும் மண் கலரில் தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பளீர்னு இருக்கா க்ரீனு, பார்க்குறதுக்கு கண்ணுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அங்கே பாருங்கள் மேகம் அந்த மலையை முட்டிக்கு நிற்கிது. ஜூம் பண்ணி காட்டுங்கப்பா கேமராமேன். பார்த்தீங்களா எப்படி மலையை முட்டிக்கிட்டு நிற்கிதுன்னு பாருங்கள். இந்த மலைக்கு மேலேயும் கிராமம் இருக்குது இந்த சைடு. அந்த எல்லாம் அப்படியே மூவ் ஆகுது. ஆனால் இன்னும் கொஞ்சம் மிஸ்ட்டு வந்தால் நல்லாயிருக்கும். என்ன டிசம்பர் ஜனவரி வந்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக மிஸ்ட்டாக இருக்குமா இந்த ஏரியா ஃபுல்லாக சொன்னாங்க. இது வரைக்கும் மிஸ்ட்டு இருக்கும், நீங்கள் இங்கேருந்து பார்க்கலாம், செமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இங்கே பாருங்கள் இந்த டீ கடையில் வந்து டீ வாங்கியிருக்கோம். அப்புறம் பட்டர் பிஸ்கட்டு வாங்கிட்டு இந்த கிளைமேட்டில் என்ஜாய் பண்ணிட்டு டீ சாப்பிட்டுட்ருக்கோம். கொஞ்சம் உப்பாக இருக்குது, நல்லா இருக்குது. அப்போ இது என்ன பிஸ்கட்டு? உப்பு பிஸ்கட்டா? நல்லா இருக்குங்க. இப்படி ஒரு வியூவில் இந்த மாதிரி ஒரு டீ, இந்த பிஸ்கட்டு செம்மையாக இருக்குங்க. டீ ஃபேக்ட்ரியிலேருந்து டீ குடிக்கிறேங்க. சரி, டீ எஸ்டேட்லேருந்து டீ குடிக்கிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். பொதுவாக நம்ம சேனலில் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை. அதனால் நீங்களே ஏதாவது ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க, இதுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் ஏதோ ஓடுற மாதிரி. ஏன்னா நம்ம மியூசிக்கை வந்து யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு யூடியூப் வீடியோவுக்கு நினச்சிட்ருக்கோம். இந்த இடம் எப்படி இருக்குன்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வேறு லெவல்னு நான் சொல்கிறத விட நீங்கள் பார்த்தாலே தெரியும். வாங்க அப்படி நம்ம ஒரு டீயோட சேர்த்து டீ எஸ்டேட்டுக்குள்ளே ஒரு வாக்கிங் போயிட்டு வரலாம். பிடிச்சிக்கோ. இந்த பக்கம் பாருங்கள் பள்ளம். பாருங்கள் நம்ம இறங்கி வந்தாச்சு. அந்த கடையிலேருந்து கீழே இறங்கி வந்துட்டோம். அங்கே வந்து ரொமான்டிக்காக ஒரு வாக் போயிட்டு அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த விழாவை சுற்றி காட்டுறேன். அடுத்தடுத்த இடங்கள்ல அடுத்தடுத்த இடம் நிறையா இருக்குல்ல. உண்டாலா டேமு நாங்கள் நடந்து வந்ததுக்கப்புறம் எங்கள் கண்ணில் பட்டது அற்புதமாக இருக்குது. இங்கே பாருங்களேன், இந்த இடத்துலையும் வந்து அந்த பாதை இருக்குது பாருங்கள், மக்கள் போயிருக்காங்க. அந்த இடத்துல ஏதோ டெலிஃபோன் ஒயர்லாம் போய்கிட்டு இருக்கு. கிளம்புமா அடுத்த லொக்கேஷனில் போய் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம அடுத்து போக வேண்டியது வந்து கொண்டலா டேம்னு ஒரு டேம் இருக்குது. அதுவும் மாட்டுப்பட்டி டேமும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அங்கேயும் போட்டிங் இருக்குது. அப்புறம் எக்கோ பாயிண்ட் இருக்குது, அதையும் பார்த்துட்டு அப்படியே போகலாம். அங்கே மேலே ஏறி வந்துட்டாங்க. கொஞ்சம் தூரம் ஏறதுக்கு மூச்சு வாங்குது. நல்ல வேலை கீழே வரைக்கும் போகலை. 2 ஸ்டெப்பு கீழே போனதுக்கே மூச்சு வாங்குது. மக்களே நம்ம கிளம்பியாச்சுங்க. கிளம்பி ரிட்டர்ன் போகிறோம். போகிற வழியில் பாருங்கள் எப்படி இதாக இருக்குன்னு. எல்லாம் எஸ்டேட்டு தாங்க. அற்புதமாக இருக்கிறது. ட்ரைவ் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்குது. பைக்கில் வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் நல்ல பைக்கை எடுத்துகிட்டு வாங்க, பாதியில் நின்றாமல். மக்களே நம்ம எக்கோ பாயிண்ட் வந்திருக்கோம். இங்கே ஃபுல்லாக கடைகளாக இருக்குது. அங்கே பார்க்கிங் கிடைக்கல, அதனால் வண்டி நம்ம இங்கே போட்டோம். இதான் எக்கோ பார்க்கு, சரி எக்கோ லேக்கு. அது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பெரிய லேக் தான், ஒரே லேக் தான். அங்கே நின்று கற்றுனோன்னா அது எக்கோ அடிக்கும். அதுக்கு தான் இவங்க இந்த இடத்தோட ஃபேமஸே. இப்போ தான் திறக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மணி 9 ஆக போகுது. ஆமாம், அங்கிட்டலாம் கடை திறந்துருக்காங்க. பஸ் எப்படி வருதுன்னு பாருங்கள். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்கோ பார்க்கை தாண்டி இதுக்கு போகிற வழியில், மாட்டுப்பட்டி டேம் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது இருக்குது. இங்கே வந்து போட்டிங் இருக்குங்க. அடல்ட்டுக்கு 40 ரூபா, சில்ட்ரனுக்கு 20 ரூபா, ஸ்டூடெண்ட்டுக்கு 20 ரூபா. அப்புறம் பெரிய போட்டுக்கு வந்து நீங்கள் ஸ்பீட் போட்டு எடுத்திங்கன்னா 1100 ரூபா, 15 நிமிஷம் தான் ஒரு ரவுண்டு. அதே நீங்கள் பெரிய போட்டு, ஃபேமிலி போட்டுன்னு சொல்லுவாங்க, டிக்கெட் எடுத்து போகிற மாதிரி. ஒரு பின்னாடி தெரியுதா, அந்த போட்டு வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபா, சரி 40 ரூபா எடுத்திங்கன்னா நீங்கள் சுற்றி பார்க்கலாம். அதேமாதிரி பாரா செயிலிங்கும் இங்கே பண்ணுறாங்க. பின்னாடி ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஆனால் 12 மணிக்கு தான் ஓப்பன் ஆகுமா. இது வந்து 9:30 ஸ்டார்ட் ஆகுமா. நம்ம போகணும், செக் அவுட் பண்ணணும் 12 மணிக்கு. ரொம்ப அற்புதமாக ஒரு வீடு. இங்கேருந்து நம்ம சாப்பிட போகிறோம். டிஃபன் சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இப்போ நம்ம இங்கே சாப்பிட வந்திருக்கோம். வியூ காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், இந்த வியூ செம்மையாக இருக்குங்க. இந்த ஹோட்டலில் இருந்து இது கீழே தான் போட்டிங் இருக்குது. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது வந்து மாட்டுப்பட்டி டேமு. நம்ம அப்போதை பார்த்தது வந்து எக்கோ பாயிண்ட். எக்கோ பாயிண்ட் இதுக்கு பின்னாடி இருந்துச்சு. நாங்கள் ஸ்பீட் போட்டு போகிறாங்க, ஸ்பீட் போட்டிங்.
அருமையான லொக்கேஷனாக இருக்குங்க. வந்தாச்சு, இங்கே சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டுட்டு இப்போ வந்து இந்த இடத்துலேருந்து இந்த வியூ பாயிண்ட் ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். போட்டிங்க்கு வந்து 9:30 தான் ஸ்டார்ட் ஆகும் சொன்னாங்க. மணி இப்போ கிட்டத்தட்ட 9:30 ஆயிடுச்சு. போய் பார்ப்போம் போட்டிங்க்கு வந்து போகலாமா அப்படின்னு. ஆனால் அவங்க வந்து மொத்தமாக ஆள் சேரணும்னு சொல்கிறாங்க. 30 பேர் 40 பேர் சேர்ந்தால் தான் அந்த பெரிய போட்டு கூப்பிட்டு போவாங்களாமா. அப்புறம் 1/2 அன் ஹவர் அந்த போட்டிங் இருக்கும். அது முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டு அப்படியே கீழே இறங்க வேண்டியதான். வாங்க போட்டிங் போகலாமான்னு பார்ப்போம். போட்டிங் போக முடிஞ்சால் போட்டிங் போயிட்டு அடுத்து எங்கேயாவது கிளம்புவோம். இங்கே தான் நம்ம இப்போ சாப்பிட்டது ஹோட்டல். இந்த ரெஸ்டாரண்ட் நல்லா இருந்துச்சு. சாப்பாடுமே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இங்கே டாய்லெட் வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே பார்க்கிங் இருக்குது. வண்டியை நம்ம வெளியே விட்டோம். அங்கே வந்து போட்டிங்க்கு பால் சேர்ந்துருக்காங்க. அப்படி பார்ப்போமா அப்போ போட்டிங்க்கு. மக்களே டிக்கெட் எடுத்தாச்சு. 40 ரூபா இந்த ஃபேமிலி போட்டுக்கு, பெரிய போட்டுக்கு. இதில் வந்து நம்ம கூட 40 பேர் 30 பேர் வருவாங்க. ஸ்பீட் போட் வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் தனியாக போனாலும் சரி, இல்லை உங்கள் ஃபேமிலியோட சேர்ந்தாலும் சரி. 1100 ரூபா. சரி வந்தாச்சு, நம்ம ஒரு போட்டிங் போகணும்னு சொல்லிட்டு போகிறோம். இது ஒரு 1/2 மணி நேரம் ஆகுமா அந்த போட்டு வர்றதுக்கு. ஆள் சேர்ந்தாங்கன்னா எடுத்துருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி ஒரு ஃபேமிலி போயிருக்காங்க. அவங்களோட ஜாயின் பண்ணிட வேண்டியதான். வாங்க கீழே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. குடுக்குன்னு ஓட வேண்டியதாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரோப்பில் சைக்கிள் ஓட்டுவாங்கல்ல, அதுவும் இருக்குங்க இங்கே. அப்புறம் மேலே அந்த இதுவும் இருக்குது போல் தெரியுது, ரோப்பிங்கில் போவாங்கல்ல, ஜிப் லைன், அதுவும் இருக்குது. வந்து இங்கே பாருங்கள் சைக்கிளில் போகிற அப்படி ஜாலியாக ரோட்டில் ஓட்ட வேண்டியதானே. உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி கவுண்டர்ஸ்லாம் நிறையா இருக்குது. டிக்கெட் கவுண்டர், கௌபாய் பார்க் மூணார் விளாட்றதுக்கு இருக்குது. ஷூவா? ஆமாம் ஷூ. ஆமாம் இது வந்து ஃபன் பார்க்கு, குழந்தைங்க விளாட்றதுக்கு. நம்ம போகிறது போட்டிங் கீழே போகணுமா. போகிற வழியெலாம் நல்லா தான் இருக்குது, க்ரீனாக. இதாங்க அந்த ஃபேமிலி போட்டு அந்த இருக்குது. சாரி அந்த இருக்குது ஃபேமிலி போட்டு. இது ஸ்பீடு போட்டு. ஒரு என்ட்ரி டிக்கெட்டு தாங்க. இங்கே வந்து தனியாக போட்டுக்கு டிக்கெட் எடுக்கணுமா. நம்ம போட்டுக்கு டிக்கெட் எடுத்துக்கணும். நம்ம அட்ரஸ்லாம் எழுத சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னு தெரியல. அட்ரஸ்ஸு, கார்டியன் நம்பரு, ஃபோன் நம்பரு எல்லாம் கேட்டிருக்காங்க, எழுதியிருக்கோம். இப்போ ஸ்பீட் போட்டில் போக போகிறோம் 2 பேர். வாங்க பார்ப்போம். இந்த வழியாக போகாதே, போவோம். வாங்க 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 போய் போட்டில் ஏறலாம். ஃபஸ்ட்டு சேஃப்டி ஜாக்கெட் தருவாங்க, அதுக்கப்புறம் போட்டில் ஏறணும். மிதவை. இதில் நடக்காதீர், நடப்போம். அபாயம், எட்டி பார்க்காதீர், பார்ப்போம். குதிக்காதீர், குதிப்போம். கூமாப்பட்டி இல்லைங்க இது, உண்மையால மூணாறு. எப்படி போகுது பாருங்க, நல்ல விடுது. பார்த்துறேன், பயமா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. அவர் ஒரு நேரம் உட்காந்து ஓட்டினா பரவாயில்ல, ஒரு நேரம் உட்காந்து ஓட்டினா பரவாயில்ல. செம்ம ஜாலியா இருக்கு. நல்ல விடுது. போதுனே, ரொம்ப பயமா இருக்கு. ஐயே இந்த அங்கிள் அழுறாரு. செம சாகசம் கட்டுறாருண்ணே. அண்ணன் ரிவர்ஸ்லேயே உட்காந்துட்டு எல்லாம் விடுறாரு. போட்டிங் நல்லா இருக்குங்க, ரொம்ப ஜாலியாக இருக்கு. 1100 தான், வந்தாலும் பரவாயில்ல, ஒர்த்து தான். இது வரைக்கும் நீங்கள் போட்டில் போகலைன்னா கண்டிப்பாக போங்க, செம்ம ஃபன்னாக இருக்கு.
செம்ம ஜாலியாக இருந்துச்சு, செம்ம ஃபன்னாக இருந்துச்சு, பயங்கர த்ரில்லாக இருந்துச்சு. நீங்கள் இது வரைக்கும் வரலன்னா ஒரு வாட்டி வந்து பாருங்கள், நல்ல ஒருத்தான ஒரு இது. வா அன்னை வேறு வேலை ஓட்டிருந்தாப்புல. வந்தாச்சுங்க, செம்மையாக இருந்துச்சு இந்த போட்டு. இல்லையா ஓட்டிங்க முடிச்சாச்சு. அடுத்த ரூமுக்கு போயிட்டு ரூமை காலி பண்ணோம். போட்டிங் முடிச்சுட்டு இந்த ரூமுக்கு வந்து நம்ம ரூமை வெக்கேட் பண்ணிட்டு மூணாறுலேருந்து கிளம்பியாச்சு. இப்போ நம்ம தேனியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். வந்து போடி மட்டும் ரீச் ஆயாச்சு. போடி மட்டும் ரீச் பண்ணியாச்சு. ஆனால் மழை பெய்யுது. ரொம்ப ரிஸ்க்கான ஒரு ஹேர்பின் பெண்டு. போடி மட்டும் நம்ம சவுதியிலேருந்து வெக்கேஷனே முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நாளில் நம்ம திரும்பி சவுதி அரேபியா போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.